இந்த படத்தோடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில ரொம்ப அப்பாவியா இருக்க ஹீரோ, அவர் எடிட்டிங் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காருன்னு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். அந்த டாக்டர் என்னப்பா நடந்தது? ஏன் டிஸ்டர்பிங்கா இருக்குன்னும்போது அவர் ஒரு கதை சொல்றார். அந்த கதை டுவர்ட்ஸ் எண்ட்ல எங்க முடியுது? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த நிகழ்வுகளே உண்மையா இல்லையான்ற ரேஞ்சில நெறைய கன்ஃப்யூஷனான ஸ்டேட்ல பயங்கர த்ரில்லிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு போகக்கூடிய கதை தான் இந்த யாதும் அறியான். இந்த படத்துடைய டைரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள சர்ப்ரைஸ் பண்ண வைக்கிறார். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு இந்த படம் பார்க்கும்பொழுது நிறைய ஹாலிவுட் படங்கள் நான் லீனியரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அப்படி ஒரு அட்டம்ப்டை இந்த படத்தில் பண்ணியிருக்காருன்றது நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இந்த படத்தில் நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் மிக முக்கியமாக ஒருத்தராக சொல்லலாம். இந்த படத்தோடைய ஹீரோ தினேஷ். அவர் முதல் முறையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆனந்த் பாண்டி பல படங்களில் பார்த்துருக்கோம், பல கலக்கப்போதியார் மேடைகள்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்துலையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் பிரணா நிறைய திரைப்படங்களில் அவங்கள வந்து ஹீரோயினாக பார்த்துருக்கோம், மிக முக்கியமான கேரக்டரில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவங்க தான் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க.